10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸை படிச்சிங்க அப்படின்னாலே வந்து 10 கொஸ்டினுக்கு 10 மார்க் தான் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு கொஸ்டின் கூட ஸ்கிப் பண்ணால் படிச்சிருக்கணும். ஸோ ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாலும் 9 கொஸ்டின் தான் பண்ண முடியும். ஸோ ஃபுல் கொஸ்டினை படிச்சுக்காங்க, 10க்கு 10 அட்டன் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் கேரண்டி. சரி வாங்க பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட் லெசனில் இந்த சைடு போட்டிருக்கலாம் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸு, இந்த சைடு இருக்கலாம் எக்ஸசைஸு. ஸோ 1.3, 1.4, 11, 1.11, 1.16, 1.18, 1.23, 1.24. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்து வச்சுக்காங்க 5 மார்க்குக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1ல் இந்த சம்லாம், எக்ஸசைஸ் 1.2ல் இந்த சம்மு, எக்ஸசைஸ் 1.3ல் வந்து இந்த சம்மு. 7 to 10 அர்த்தம், 7, 8, 9, 10 அப்படி. ஓகே, இதுதான் 1.4ல் 2, 9, 10, 12, 1.5ல் 8, 9, 10. ஸோ இந்த கொஸ்டின் படிச்சிருக்காங்க. போக போக கொஸ்டின் வந்து குறையும். இது வந்து எவ்வளோ எடுக்கிறதுக்கு, இப்போது 5 மார்க்ஸ் செஷனில் 10 கேட்கானா, ஸோ 50க்கு 50 எடுக்கிறதுக்கு தான் அந்த கொஸ்டின். ஸோ ஒரு 40 எடுத்தால் போதும், இல்லை 5 மார்க்ஸில் ஒரு 30 எடுத்தால் போதும் அப்படிங்கிற உங்களுக்கு வீடியோ நீ வரும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஃபஸ்ட் லெசனில் உள்ளது பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் செகண்ட் லெசன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம் 2.4, 2.6, 2.28, 29, 30, 36, 37, 38, 39, 43, 44, 40, 44க்கு அப்புறம் 51, 53. ஸோ இந்த சம்மெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் வந்து எக்ஸசைஸ் பார்க்கும்போது 2.1ல் இந்த சம்மு, 2.2ல் இந்த சம்மு, 2.3, 2.4ல் இந்த சம்மு, அப்புறம் 2.5ல் 2.6, 2.7, 2.8, 2.9. ஸோ அதுக்கு எல்லா கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின்ஸ் நிறைய தான் இருக்குது. ஸோ நாட்கள் நிறைய இருக்கனால கொஸ்டின்ஸ் நிறைய. ஸோ 50 மார்க் உங்கள் கையில் வேணும்னா ஸோ படிச்சு தான் ஆகணும் கஷ்டப்பட்டு. ஸோ கஷ்டப்பட்டு படிங்க, கன்ஃபார்மாக வந்து அட்டெண்ட் பண்ணுவீங்க. இந்த வீடியோவோட பிடிஎஃப் லிங்க் வந்து நான் வந்து எதில் கொடுக்கேன் அப்படின்னா கமெண்டில் வந்து கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து தேர்ட் லெசன் 3.5, 6, 7, 8, 10, 11, 18, 21, 22, 30, 35, 42, 44, 45, 46, 71, 72, 73. ஸோ இந்த 71, 72, 73 ஒரு 5 மார்க் வர சான்ஸ் இருக்குது. பட் தேவை. ஸோ சப்போஸ் வந்து கேட்காம போயிட்டான் கொஸ்டின் டஃப் அப்படின்னா இதில் வந்து 5 மார்க் வந்துடும். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறேன். ஸோ அதே மாதிரி எக்ஸசைஸ்லேயும் இந்த மாதிரி சம் எல்லாம் பார்த்துக்கங்க. எனக்கு எல்லா சம் பார்த்துக்கங்க, ஒன்று கூட ஸ்கிப் பண்ணுறாங்க. ஸோ ஒருக்கா வாசிக்க, சப்போஸ் ஹேண்ட் ரைட்டிங் புரியலண்ணா. ஸோ 3.1ல் வந்து 1, 2, 3, 2ல் வந்து ஃபஸ்ட் சம்மு, 3.5ல் வந்து 3, 4, 5, 6ல் வந்து 5, 6, 7, 8ல் வந்து 1, 2, 3, 1, 2, 3. ஓகே, அடுத்தா 3.12 அதில் வந்து 3.12 அதில் வந்து 5, 6. அப்புறம் அடுத்து 13ல் வந்து 3, 4, 5, 14ல் வந்து 2, 3, 4, 5, 6. ஓகே, ஸோ 2 to 6ன்னு அர்த்தம். இதுதான் 18ல் வந்து 3, 6, 8, 19ல் வந்து 5, 7, 11, 12, 13. ஓகே, ஸோ இது தேர்ட் லெசன். அடுத்த ஃபோர்த் லெசன் பார்ப்போம். ஃபோர்த் லெசனில் எக்ஸாம்பிள் சம்ஸ் பாருங்கள், ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கொஸ்டின் தான் வரும் மேக்ஸிமம். அதே அவ்வளோ கம்மியான சம் கொடுத்துருக்கேன். ஸோ 9, 20, 21, 23, 24, 35, 32. ஸோ 32 கம்பல்சரியாக படிச்சு வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு படிக்க முடியல அப்படின்னா இதெல்லாம் ஸ்கிப் பண்ணுங்கள், 32 கன்ஃபார்ம் படிச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் எக்ஸசைஸ் பொறுத்தளவுக்கு 4.1ல் 4, 9, 2ல் 9, 3ல் வந்து 5, 6, 7, 8, 4.4ல் வந்து 6, 9. அப்புறம் தியரம், இதில் வந்து ஒரு தியரம் கன்ஃபார்மாக கம்பல்சரி கொஸ்டின்லாம் கேட்பான். ஸோ இது எந்த தியரமாக இருக்கும், ஒன்று தேல் சர்க்கிள், பித்தகோரஸ் சர்க்கிள், ஆங்கிள் பைசெக்டர் இருக்கும். இல்லைனா அந்த 32ல் இருக்க தியரம் கூட கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ அது 4 படிச்சிங்கன்னா ஒரு தியரம் அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம். ஓகே, அப்புறம் வந்து லெசன் 5 எக்ஸாம்பிள் 5.6, 5.4, 15, 16, 22, 28, 36. அப்புறம் எக்ஸசைஸ் பொறுத்தளவுக்கு 5.1ல் இந்த சம்லாம் 5, 6, 7, 8, 9, 5.2ல் இந்த சம்லாம் 9, 10, 11, 12, 13, 5.3ல் 9, 11, 5.4ல் 7, 8, 9, 10, 11, 12. ஸோ இதுக்கு இப்போ நீங்கள் இந்த 5 லெசன் படிச்சிங்க அப்படின்னாலே வந்து 5 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ 5ல் 6 5 மார்க் அட்டன் பண்ணலாம், 5 லெசன் படிச்சிக்கலாம். ஸோ ரொம்ப முடியாதவங்க அந்த 5 லெசன் ஒழுங்காக படிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்ததான் 6th லெசன். 6th லெசனை பொறுத்தளவுக்கு 6.1, 6.7. ஓகே, 7, ஓகே, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. ஸோ இது வரைக்கும் ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ படிச்சிக்காங்க. ஏன்னா வந்து இதில் எது கேட்பா அப்படின்னு சொல்ல முடியாது, கன்ஃபார்மாக கொஸ்டின் வரும். கொஸ்டின் டஃப்பாக இருந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதுக்கு தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஸோ கொஸ்டின் பேப்பர் ஈஸி அப்படிங்கிறது இல்லை, கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்டாலும் எத்தனை எடுக்கலாம், 50க்கு 50 எடுக்கலாம் அந்த செக்ஷனில். ஓகே, ஸோ அப்புறம் 21, 22, 23, 24, 25, 27, 28, 29, 30, 31, 32, 30 வரைக்கும். அப்புறம் எக்ஸசைஸ் சம்ஸை பொறுத்தளவுக்கு 6.1ல் 6, 7, 8, 9, 10, 6.2ல் 2, 3, 4, 5, 6, 6.3ல் 2, 3, 4, 5, 6. ஸோ இது ரெண்டே ஒரே தான் இருக்குது. 6.4ல் 1, 2, 3, 4, 5. ஓகே, அதுக்கப்புறம் வந்து 7th லெசன் பொறுத்தளவுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தோம். இது எக்ஸாம்பிள் சம்ஸ். ஓகே,
7.1 7.7 14 16 23 24 25 26 27 28 29 30 31 இதை படிச்சிருங்க. இதுலேருந்து ஒரு 5 மார்க் அசால்ட்டாக வர சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி வரலாம் இருந்து கேட்பான். ஸோ 7.1 1 2 3 4 5 6 7 8 9 10 8 கிடையாது 7 கிடையாது சாரி சரியா. 7.2 வந்து 1 2 3 4 9 10. 7.3 1 3 5 1 2 5 1 2 5. 7.4 1 2 3 4 5 6 7 8. அப்புறம் லாஸ்ட் லெசன் வந்துட்டோம். ஸோ இந்த லெசன்லேருந்து 2 5 மார்க் வர சான்ஸ் இருக்குது. சப்போஸ் ஒன்று கேட்பான், இல்லைனா 2 5 மார்க் கேட்க கூட சான்ஸ் இருக்குது இந்த வாட்டி. ஸோ 8.4 8.6 8.7 8.10 8.13 8.16 இது வந்து 8.9 ஓகே 8.9 8.24 8.27 8.28 8.30 8.31 8.32. அப்புறம் வந்து எக்ஸசைஸ் சம்ஸை பொறுத்தளவுக்கு 8.1 4 6 11 13 14 8.2 வந்து 5th சம் 6th சம் 8.3 வந்து 7 8 9 10 11 12 10 கிடையாது ஓகே தப்பாக சொல்கிறேன். 8.4 வந்து 6 7 8 9 10 11 12 13 14 ஓகே இந்த சம்லாம் பார்த்து வச்சுக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒன்று சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். ஸோ எனக்கு வந்து 8 லெசனும் படிக்காண்டா எனக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 70+ தான் தேவை மேக்ஸில் அப்படின்னு பார்க்கும்போது. ஸோ இதில் இருக்கிறத ஃபுல்லாக படித்து வச்சுக்காங்க. ஸோ இதில் இருக்கிறது மட்டுமா தரவாக படிங்க, இந்த 8 லெசன் தரவாக படிங்க. ஸோ இதில் படிச்சிங்கனாலே 50 மார்க் கையில் வந்துடுமா. மிச்சம் 20 மார்க்குக்கு 1 வேர்ட் இருக்குது. 2 மார்க்கில் ஒரு 4 அட்டன் பண்ணாலும் 80+ அப்போ தான் வரும். ஸோ சென்டம் அடிக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்த்து வச்சுக்காங்க. இதிலேருந்து 50 மார்க் கன்ஃபார்மாக கேட்க போகிறான் அந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு. ஸோ எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்காங்க. உங்களுக்கு ஸ்கிப் பண்ணுறாதுங்க, ஸ்கிப் பண்ணாங்க நான் ஆப்பர் கிடையாது. ஓகே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணி விடுங்க, அப்போ எல்லாத்துக்கும் போய் சேரும்.